Dear children, basic algebra second chapter உடைய second exercise 2.2 அதுல first question உடைய ரெண்டு subdivision நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். First நான் sum number to second subdivision சால்வ் பண்றேன். Then we will move to subdivision number 1. Okay. இங்க கவனி modulus of 4x minus 5 is greater than or is equal to minus 2 negative term கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினா இங்க இருக்கிற நாலு செட்ல எந்த செட்டுக்கு பேரா இருக்கு? சரி, மாடுலஸ்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு, மாடுலஸ்குள்ள எக்ஸ் இருக்கு, இங்க நெகட்டிவ்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ்ல ரிசல்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கலாம் இல்லை செகண்ட் செட்டா இருக்கலாம். இங்க என்ன சிம்பிள் இருக்கு? கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு. எங்க கிரேட்டர் இருக்கு? இங்க கிரேட்டர் இருக்கு. ஸோ கிரேட்டர் இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மாடுலஸ்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்தா இங்க இன்இக்வாலிட்டி கொடுத்தா நெகட்டிவ்ல வேல்யூ வந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பரா இருக்கும். ஸோ அப்போ இங்க இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ரியல் நம்பருக்குள்ளதான் டெஃபினெட்லி இருக்கும். இதோட இந்த சம் முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஸோ 4 into 1 4. 4 minus 5 is 4 minus 5 is minus 1. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுடைய வேல்யூ, மாடுலஸ் மைனஸ் ஒன்னுடைய வேல்யூ பிளஸ் 1. பிளஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் 2 விட டெஃபினெட்லி மேக்ஸிமம் நம்பரா தான் இருக்கும். ஸோ இது ரைட் ஆன்சர். இப்போ எக்ஸ் பதில் 10 எடுத்தோம்னா 4 10s are 40. 40 minus 5 is 35. மாடுலஸ் ஆஃப் 35 அதோட ஃபைனல் ரிசல்ட் 35 பிளஸ் 35. பிளஸ் 35 இந்த மைனஸ் 2 விட டெஃபினெட்லி பெரிய நம்பரா தான் இருக்கும். ஓகே, ஸோ ரியல் நம்பர்ல இருந்து எந்த வேல்யூ நம்ம இங்க கொடுத்தாலும் இந்த கிவன் கொஸ்டின் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் நம்பர் வந்து எக்ஸ்க்கு 0 கொடுத்தோம்னா 0 கொடுத்தோம்னா 4 0 0 மைனஸ் 5 இருக்கு. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 5 பிளஸ் 5 அர்த்தம். அது மைனஸ் 2 விட ஹையஸ்டா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட். தென் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வரலாம். இப்போ மாடுலஸ்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. இங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? லெஸ் தென். இங்க பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த 4 செட்ல எதுக்கு பேரா இருக்கு? சரி, மாடுலஸ்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு, மாடுலஸ்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. இங்க என்ன சிம்பிளா? லெஸ் தென் இருக்கு. இங்க பாசிட்டிவ் ரிசல்ட், இங்கதான் பாசிட்டிவ் ரிசல்ட். இது ரெண்டு தான் பாசிட்டிவ் ரிசல்ட். அதுல இந்த பேர் கூட தான் இது மேட்ச் ஆகுது. ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து இங்க இருக்கிற ரிசல்ட் தான் இங்க எழுத போறோம். எப்படி எழுதணும்? மாடுலஸ்குள்ள இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிடலாம். 3 minus x அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை இந்த 3 minus x-க்கு ரைட் சைட்ல ஒன்று லெஃப்ட் சைட்ல ஒன்று எழுதிடலாம். இங்க பிளஸ் 7 இருக்கு. அப்போ இங்க ஒரு பிளஸ் 7 இந்த ஃப்ரெண்ட்ல -7 அதுவே நெகட்டிவ் ரிசல்ட்டை எடுத்து எழுதணும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இங்க நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஆனா இங்க 3 இருக்கு. 3 minus x ஒரு பிளஸ் 3 இருக்கு. அந்த பிளஸ் 3 கேன்சல் பண்ணணும்னா நான் என்ன பண்ண போறேன்? -3 ஆட் பண்ண போறேன். இப்போ ஆடிங் -3 அந்த -3 இந்த ஃபுல் செட்ல ஆட் பண்ணோம்னா -3 -7 வந்து -10 ஆயிடும். இங்க என்ன சிம்பிள் இருக்கா? லெஸ் தென். -3 + 3 ஆட் பண்ண 0. அப்போ இங்க -x மட்டும் இருக்கும். இங்க சேம் லெஸ் தென். 7 கூட -3 ஆட் பண்ணா +4. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு x உடைய வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இங்க -x இருக்கு. அதனால நான் மல்டிப்ளை பை மைனஸால மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த ஃபுல் டேர்மையும் மைனஸால மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ மைனஸ் ஆஃப் -10 வந்து +10 ஆயிடும். இங்க இந்த சிம்பிள் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஆஃப் -x வந்து +x ஆயிடும். 4 மைனஸால மல்டிப்ளை பண்ணா -4. இப்போ இங்க என்ன சிம்பிளை மென்ஷன் பண்றது? நல்லா கவனிச்சுக்கோ. கிவன் டேர்மை மைனஸால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸால இந்த ஃபுல் டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால இங்க இருக்கிற லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென்னா மாறிடும். இங்க இருக்கிற லெஸ் தென் கிரேட்டர் தென்னா மாறிடும். சப்போஸ் கிரேட்டர் தென் இருந்ததுன்னா அது லெஸ் தென்னா நம்ம மாத்தி எழுதிடணும். ஓகே, ரைட். இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட்டா. இருந்தாலும் கூட இந்த 10ங்கிறது பிக்கர் வேல்யூ, -4ங்கிறது ஸ்மாலர் வேல்யூ. யூஸ்வலா நம்ம எப்படி எழுதணும்? ஸ்மாலர்ல இருந்து பிக்கர் போகணும் இல்லையா? அதனால இந்த -4 நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். இந்த -4 இங்க இருக்கிற எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இங்க இருக்கிற 10 எழுதிட்டேன். இப்போ இந்த சிம்பிளை நான் அப்படியே ரிவர்சிங் ஆர்டர்ல எழுதும்போது சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இங்க இருக்கிற கிரேட்டர் தென்ங்கிற சிம்பிள் லெஸ் தென் ஆயிடும். ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இதுதான்.
சார் எனக்கு மறுபடியும் புரியல சார். ஒன்றும் இல்லை தங்கோ, இந்த ஸ்டெப்லேயே நீ ஆன்சரை முடிச்சிடலாம், அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். அதை விட பெட்டரா இருக்கிற ஆன்சரா இல்லை புக் பேக்ல இருக்கிற ஆன்சரா நான் இது எழுதியிருக்கேன். அதாவது எக்ஸுங்கிறது -4 விட பெரிய நம்பர், எக்ஸுங்கிறது -4 விட பெரிய நம்பர், எக்ஸுங்கிறது 10 விட சின்ன நம்பர், எக்ஸுங்கிறது 10 விட சின்ன நம்பர். ஸோ இந்த ஆர்டரை மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூல இருக்கு. அது நான் மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு மாற்றி விடும்போது அங்கே இருக்கிற சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணுங்க. எனிவே, தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த பேசிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். 4th சப்டிவிஷன் இருக்கு, இதுக்கு யூஸ் பண்ண போகிற பேசிக் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ரைட். இப்போ ரெண்டுமே நெகட்டிவ்ல வந்ததுன்னா, மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ்ல வந்ததுன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ்ல வந்ததுன்னா இது ரெண்டுல ஏதாவது சூஸ் பண்ணணும். ரைட். சப்டிவிஷன் நம்பர் 3 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் இந்த மாடலஸ்குள்ள இருக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ மாடலஸ் இஸ் மாடலஸா 4a3 3 minus 3/4x இருக்கு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 3s are 12. 12 minus 3x divided by 4 is less than or is equal to 1/4 அப்படின்னு இருக்கு. ஓகே, ரைட். இது மாடலஸ் வேல்யூ, இங்க பாசிட்டிவ் ரிசல்ட்டா. இது மாடலஸ் வேல்யூ, இங்க பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வேணும். ரெண்டுல எதை சூஸ் பண்ண போறோம்? இங்க என்ன சிம்பிள் யூஸ் ஆயிருக்கா? லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு. லெஸ் தென் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் தான் எடுத்து எழுத போறோம். ரைட். அப்போ இந்த மாடலஸ் வேல்யூ அப்படி எழுதலாம். மாடு கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் அப்படி எழுதிடலாம். ரிமைனிங் என்ன? 12 minus 12 minus 3x divided by 4. ரைட். இந்த சிம்பிள் என்ன? லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு. அதை இந்த வேல்யூவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று எழுதிடலாம். இங்கே இருக்கிற 1/4 இருக்கு இல்லையா, அந்த 1/4 ரைட் சைடில் பாசிட்டிவ் ரிசல்ட்டாகவும் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் ரிசல்ட்டாகவும் எழுதணும். இங்கே +1/4, இங்கே -1/4. ரைட். இப்போ டினாமினேட்டர்ல 4 இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே 4 இருக்கு, செகண்ட் டேர்ம்லயே 4 இருக்கு, தேர்ட் டேர்ம்லயே 4 இருக்கு. ஸோ அப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பை 4. 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேலே இருக்கிற 4க்கும் கீழே இருக்கிற 4 கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்ம்ல மேலே ஒரு 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4க்கு கேன்சல் ஆகிடும். தேர்ட் டேர்ம் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 4 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இதோட ரிசல்ட்டா -1 less than or is equal to 12 minus 3x less than or is equal to 1 அப்படி சொல்லி கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த சென்டர் டேர்ம்ல x மட்டும் தான் வேணும். இங்க 12 minus 3x இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த நியூமரிக்கல் வேல்யூ 12 கேன்சல் பண்ணணும்னா -12 ஆட் பண்ணணும். ஸோ -12 + 12 வந்து கேன்சல் ஆகிடும். அதனால இங்க ஆடிங் -12 ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்டெப் -1 கூட -12 ஆட் பண்ணா -13 இந்த சிம்பிள் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த +12 கூட -12 ஆட் பண்ணா 0 ஆயிடும். அப்போ இங்க -3x தான் ரிமைனிங்கா. இந்த லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் அப்படி எழுதிட்டேன். இந்த 1 கூட -12 ஆட் பண்ணோம்னா -11. ரைட். ஓகேவா? அடுத்த இங்கேயும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல மைனஸ் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல மைனஸ் இருக்கு. நம்ம உள்ள வந்து இங்க இருக்கிற -3x, இங்க x மட்டும் தான் வேணும். ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் டேர்ம் இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்றேன். ஸோ மல்டிப்ளை பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணா இந்த ரிசல்ட் -13 மைனஸால் மல்டிப்ளை பண்ணா +13 சேம் சிம்பிளா? ஓகே, இந்த சிம்பிள் அப்படியே இருக்கட்டும், அதை கடைசி பார்த்துக்கலாம். -3x மைனஸால் மல்டிப்ளை பண்ணா 3x, இந்த -11 மைனஸால் மல்டிப்ளை பண்ணா +11. மைனஸால ஒரு ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்றோம்னா இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி டைரக்டா ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிடும். இங்க லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாறிடும். இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாறிடும். சொல்றது புரியுதா? மைனஸால ஒரு ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்ணா அங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி டைரக்ட் ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆயிடும். ரைட். இப்போ இங்க 3x இருக்கு, 3 கேன்சல் பண்ணணும்னா டிவைடட் பை 3. ஸோ டிவைடட் பை 3. 3 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஆல டிவைட் பண்ணா அடுத்த ஸ்டெப் 13/3 greater than or is equal to இந்த 3x 3 ஆல டிவைட் பண்ணா 3 கேன்சல் ஆயிடும், x மட்டும் இருக்கும். greater than or is equal to 11/3. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டா. இதோட முடிச்சிடலாம். ஆர்எல்ஸ் இது கரெக்ட் ஆன்சரா? ஆர்எல்ஸ் அடுத்த ஸ்டெப்ல சி 13/3ங்கிறது பிகர் நம்பர், 11/3ங்கிறது ஸ்மாலர் நம்பர். எப்பவுமே ஸ்மாலர் நம்பர் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், பிகர் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ இதை ரீஆல்டரேட் பண்ணி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 11/3 எழுதிடுறேன். 11/3 இங்க இருக்கிற சிம்பிள் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாறிடும்.
எக்ஸ் இஸ் எக்ஸா இந்த கிரேட்டர் தேன் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாறிடும் 13/3 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கேயும் ஆன்சர் முடிக்கலாம் இல்லை இங்கேயும் ஆன்சர் முடிக்கலாம். இந்த 2 ஸ்டெப்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சிட்டோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். மாடுக்குள்ள எக்ஸ் இருக்கா, மாடுக்கு வெளியில தான் -10 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா இந்த மாடு எக்ஸ் அப்படியே வச்சுட்டா மாடுக்கு வெளியில இருக்கிற -10 ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இங்க இன்இக்வாலிட்டி வந்து லெஸ் தென் இருக்கா, இங்க -3, இந்த -10 அந்த சைடு வந்ததுன்னா +10 ஆயிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்கா, இந்த சிம்பிள் அப்படியே இருக்கு லெஸ் தென்னா 10 - 3 is 7. ஓகே. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இங்க இருக்கா, இங்க பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கா. ஸோ மாட் எக்ஸுடைய வேல்யூ பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்போது பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்போது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும். இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணணும், இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை செக் பண்ணணும். இங்க லெஸ் தென் இருக்கா, அப்போ லெஸ் தென் இங்க இருக்கா, இங்க தான் இருக்கா. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் தான் எழுதணும். ஸோ இங்க இருக்கிற மாடுலஸ் எக்ஸ்ல மாடு கேன்சல் பண்ணி எக்ஸ் மட்டும் அப்படியே எழுதிடலாம். இங்க இருக்கிற சிம்பிளை எக்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் மென்ஷன் பண்ணிடலாம். இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைட்ல பாசிட்டிவ் வேல்யூவாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நெகட்டிவ் வேல்யூவாகவும் எழுதணும். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோவை பாஸ் பண்ணி கால் பண்ணிட்டுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.